من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا نحن أولياؤكم في الحياة الدنيا ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு கட்டமைப்பின் சார்பாக பல்வேறு மார்க்க பணிகளையும் சமுதாய பணிகளையும் நாம் செய்து வருகிறோம். இந்த பணிகளை செய்கின்ற தருணத்திலே பல்வேறு மார்க்க பணிகளையும் சமுதாய பணிகளையும் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களில் எண்ண ஓட்டங்களில் மிக முக்கியமானது உறுதிப்பாடு, மற்றொன்று உள தூய்மை. நாம் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்று அதன் வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது மிக கடுமையான எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் நாம் எதிர்கொள்வோம். அந்த எதிர்ப்புகளிலும் சோதனைகளிலும் நம்முடைய கொள்கையிலே நாம் பின்வாங்கி விடாமல், உறுதி குலைந்து விடாமல், சருகி விடாமல், தடபுரண்டு விடாமல் உறுதியோடு பயணிக்க வேண்டிய அந்த உறுதிப்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சத்திய மார்க்கத்தை பற்றி சொன்ன பொழுது, இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற மக்களை பற்றி பேசுகிற பொழுது, யார் மிக தெளிவான உறுதியான நிலையில் இருப்பார்கள், கவலையற்று இருப்பார்கள், அச்சமற்று இருப்பார்கள், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆவார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு, அல்லாஹ்தான் எங்கள் இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியோடு இருப்பவர்கள், ஃபலா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எதனால் இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை ஏற்று வருகிற பொழுது, அல்லாஹ்வோடு பல கடவுளை நம்பிக்கை கொண்டவர்கள், கற்பனை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஏகத்துவ கொள்கையில் இருப்பது பிடிக்காது. ஏன் படைப்பிடவில் கடவுள் இல்லை என்று பேசுகிறோம்? மரங்களோ மகான்களோ பெரியார்களோ கடவுளுடைய அந்தஸ்திற்கு ஆளாக மாட்டார்கள் என்று சொல்கிறோம். அப்படி யாராவது சமாதியிலே சென்று வழிபட்டார்களேயானால், தட்டு தகடு தாயத்தின் மீது ஈமான் கொண்டார்களேயானால், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை பெரியார்களுக்கும் மகான்களுக்கும் இருக்கிறது என்று நம்புவார்களேயானால், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை பெரியார்கள் மந்திரித்து தருகின்ற கயிர்களின் மீது நம்புவார்களேயானால், அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து விட்டார்கள், அவர்கள் ஷிர்கிலே மூழ்கி விட்டார்கள் என்று பேசுகிற பொழுது, இதை எதிர்க்கக்கூடியவர்கள், சமாதி வழிபாட்டில் தன்னை இணைத்திருப்பவர்கள், கபர் வழிபாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நம்மை மிக கடுமையாக எதிர்ப்பார்கள், நம்மை அச்சுறுத்துவார்கள், நம் மீது கடுமையான அவதூறுகளை அள்ளி எறிவார்கள், நம்மை கடுமையாக விமர்சிப்பார்கள். நமக்கு ஏதாவது
கஷ்டம் ஏற்பட்டால் பார்த்தீர்களா, எங்கள் அவுலியாவுடைய சாபம் உங்களை விடுமா? அல்லாஹ் அல்லாஹ்னு போனீங்களே, என்ன ஆச்சு பார்த்தீங்களா? நாம் திடீரென்று வழுக்கி விழுந்தால் பார்த்தீர்களா, அவுலியா உங்களை சும்மா விடுவாரா என்றெல்லாம் சொல்லி நம்மை ஆங்காங்கே உளவியல் ரீதியாக நம்மை நாசமாக்குவார்கள். இப்படியெல்லாம் ஏதாவது வகையிலே நமக்கு எதிரிகளாக களமிறங்கும் பொழுது கூட யார் இந்த கொள்கையிலே உறுதியோடு இருக்கிறானோ அவனுக்கு எந்த பயமும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் எந்த கவலைக்கும் ஆளாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்? உலகமே எதிர்த்து நின்றாலும் இவன் தன்னந்தனியாக இருக்கிறான். ஏன் இப்படி தைரியம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம், இதை மக்களுக்கு சொல்லுகிறோம், இதனால் கடும் எதிர்ப்புக்கு ஆளாக்கப்படுகிறோம். பலகடவுள் நம்பிக்கையில் உள்ளவர்கள் ஓரிரை கொள்கையில் உள்ள இஸ்லாமியர்களை எதிர்க்கிறார்கள். இஸ்லாமியர் என்று சொன்னால் அவர்களை தீவிரவாதி என்று இழிவுபடுத்துகிறார்கள். இஸ்லாமியர்களை பற்றி தப்பும் தவறுமாக மக்களிடத்திலே பரப்புகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்றால் கொடூரமான மார்க்கத்தை கொண்டு சித்தரிக்கிறார்கள். யாரும் தன்னை இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடாத அளவிலே உளவியல் ரீதியாக முஸ்லிம்களை பயங்கரவாதிகளை போன்று சித்தரிக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே முஸ்லிம்களுக்குள்ளே பார்த்தீர்களானால் சமாஜ வழிபாட்டுக்காரர்கள் இந்த தௌஹீத்வாதிகளை எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்களை யூத கைக்கூலிகள் என்று விமர்சிக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது, குவிகிறது. இவர்கள் மார்க்கத்தை விற்பனை செய்கிறார்கள், மார்க்க வியாபாரிகள் என்று விமர்சிக்கிறார்கள். இப்படி எத்தனையோ விமர்சனங்களுக்கு மத்தியிலே இவன் இந்த கொள்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறான். எந்த சலனமும் இல்லாமல் பயணிக்கிறான் என்றால் எப்படி முடிகிறது? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு தும்ம இஸ்தகாமு, அல்லாஹ் தான் எங்கள் இறைவன் என்று சொல்லி அதிலே யார் உறுதியோடு இருப்பார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்திலே மலக்குமார்கள் இறங்குவார்கள், வானவர்கள் இறங்குவார்கள். அல்லாஹ் தகாபு, பயப்படாதீங்க என்று வானவர்கள் ஆறுதல் சொல்வார்கள். வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள் என்று வானவர்கள் நமக்கு உறுதியை அதிகப்படுத்துவார்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கம் கிடைக்கும், அதன் மூலம் நற்செய்தி பெறுங்கள் என்று சொல்வார்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்தில் மறுமையிலும் நாங்கள் உங்கள் தோழர்கள், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். ஏன் இந்த ஏகத்துவவாதி எதை கண்டும் சலனம் அடையாமல் துணிந்து நிற்கிறானே, ஆனால் என்ன காரணம்? அவன் பின்னால் கூட்டமைப்பு இருக்கிறது என்பதற்கா? அவன் பின்னால் மிக பிரம்மாண்டமான மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கா? இல்லையே. இன்றைக்கு வந்திருக்கலாம், இதற்கு முன்னால் இருந்ததா? 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததா? 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததா? இந்த ஊர் நகர்ப்புறங்களா? இது கிராம பகுதிகள் தானே. இந்த பகுதியில 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 10 லட்சம் பேர் இந்த கொள்கையில் இருந்தவர்களா? இல்லையே. ஒருவராக, இருவராக, 3 நபராக, 4 பேராக, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வந்தது தானே. எப்படி இவ்வளவு காலம் தாக்கு பிடித்தது? வானவர்கள் நமக்கு ஆறுதல் சொல்வது நமக்கு கேட்காது, வானவர்கள் நமக்கு பக்கபலமாக இருப்பது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ்வே சொல்லிட்டான், நீ சத்திய கொள்கையில் உறுதியோடு இருந்தால் உன் பக்கபலமா யாரும் இல்ல, வானவர்கள் இருக்கிறார். எந்த வானவர் படை மூலமாக பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் நபிகள் பெருமகனாரை காப்பாற்றினாலும், எந்த வானவர் படை மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுத்த களங்களிலே பத்ரிலே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தானோ, அதுபோல இந்த வானவர்கள் நமக்காக பக்கபலமாக இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையும் உறுதியும் யாருக்கு இருக்கிறது? ஏகத்துவவாதிக்கு இருக்கிறது. ஏகத்துவவாதிக்கு இருக்க வேண்டும். இதுல எவ்வளவு பெரிய வெற்றின்னு பாருங்க. இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பின்னிலையிலே ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவருடன் வானவர்கள் இருக்கிறார்கள். யார் பலசாலிகள்? அபூஜஹலுக்கு பின்னால் ஷைத்தான் இருந்தான். பத்ர் யுத்தத்திலே தோல்வி அடைந்தார்கள். அவருடைய மனம் பலவீனப்பட்டது. நபிகளாருக்கு பின்னிலையிலே வானவர்கள் இருந்தார்கள். வெற்றி கிடைத்தது. அதே உஹது யுத்தத்திலே அபூ சுஃபியான் எதிர்கூட்டத்தில் இருக்கிறார். அங்கே ஷைத்தானிய சூழ்ச்சிகள் இருக்கிறது. இங்கே உஹது யுத்தத்திலே
முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். கடுமையான பின்னடைவு ஏற்படுகிறது. எதிரிகள் வெட்டி வீழ்த்துகிறார்கள். சஹாபாக்களிடத்திலே உள்ளே புகுந்து பல கோரமான தாக்குதல் நடத்துகிறார்கள். எதிரிலும் வருகிறார்கள், ஓரத்திலும் வருகிறார்கள், பின்னாலும் வருகிறார்கள். முஸ்லிம்கள் யார், காபிர்கள் யார் என்ற அடையாளம் தெரியாதவருக்கு கூட்டம் சிதைந்து போன நேரத்தில் கூட நபிகளால் கொலை செய்யப்பட்டார்கள் என்று வதந்தியையும் பரப்பிவிட்டார்கள். சிறிது நேரம் கழித்து, இல்லை, நபிகளால் கொலை செய்யப்படலையா, கடவாய்க்குள்ள அடிபட்டு கன்னத்திலே கிழிக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் வருகிறது. பிறகு மீண்டும் சுதாரித்தார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் கூட சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? இந்த உஹது மலை அடிவாரத்திலே சொர்க்கத்தின் வாசனையை நான் நுகர்கிறேன் என்று அந்த களத்திலே குதித்து தன்னை இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள் தான் அந்த தோழர்கள். படை பட்டாளம் எல்லாம் சிதறி ஓடுகிற நேரத்தில் கூட அல்லாஹ்வுக்காக இறங்கியவர்கள். எந்த அளவிற்கு ஒரு நபித்தோழர் நபிகளாரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த நேரத்திலே நான் இங்கே கொலை செய்யப்பட்டால் எங்கே இருப்பேன்? சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்றார்கள். கையில் இருக்கிற பேரிச்சம்பழங்களை தூக்கி வீசிவிட்டு, இந்த நேரம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரம் கூட தாமதமாயிரும், நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஆள், களத்தில் இறங்கிட்டார், கொல்லப்பட்டார். இதே சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். இதே போன்று பத்ர் யுத்தத்திலும் நடைபெற்றது. நபிகளாரிடத்தில் ஒருவர் கேட்கிறார், இந்த நேரத்திலே கொல்லப்பட்டால் நாம் எங்கே இருப்போம் என்று கேட்கிறார். இப்பொழுது உயிர் பிரிந்தால் நீ சொர்க்கத்தில் இருப்பாய் என்று சொன்னவுடன் உடனே களத்தில் இறங்கி கொல்லப்பட்டவர்கள் சஹாபாக்கள். உள்ளத்திலே என்ன இருந்தது? நம்மோடு யாரும் இல்லை, எதிரினுடைய வாள் விரைவாக வருகிற பொழுது கூட உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஈமானிய வேகத்தில் குறைவு ஏற்பட்டதா? இல்லையே. மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம் என்ன? உங்களுக்கு முன் சென்ற மக்களுக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக பலதரப்பட்ட சோதனைகள் வந்தது. அதையெல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள். இந்த கொள்கைக்காக வேண்டி மஸ்ஸத்துல் பர்சாவும் கஷ்டம் வந்தது, வல்லல்லாஹு துன்பம் வந்தது, வசுல்சிலு இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு? ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா ரசூலுல்லாஹ், தூதரும் தூதரின் தோழர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிற வரைக்கும் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டது, சோதிக்கப்பட்டார்கள். இந்த சோதனையை எல்லாம் நீங்க சந்திக்காம சொர்க்கத்துக்கு போலாம் நினைக்கிறீங்களா? எல்லாம் கேட்கலாம். சோதனை வரணுமே. இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்களானால் சோதனை வரும், வந்தாகணும். வராமல் ஒருவன் வாழ்கிறானேயானால் அவன் அசத்தியத்தில் இருக்கிறான் என்று பொருள். நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு சோதனையும் வரவில்லை என்றால் என் ஈமானின் குறை இருக்கிறது என்று பொருள். ஏன்? ஒரு மூமின் கண்டிப்பாக சோதிக்கப்படாமல் சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்டவனும் அவன் சக்திக்கு உட்பட்டவான் சோதிக்கப்பட்டே தீர்வான். சாகும் வரைக்கும், மரணம் வரைக்கும் அது நடக்கும். சாகர வரைக்கும் சோதனை இருக்குது. விட்டுருமா? நபிகள் பெருமகனார் 40வது வயசுல இந்த கொள்கை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. தூதராக நியமிக்கப்பட்டார்கள். நியமிக்கப்பட்டதிலிருந்தே சோதனை தானே. அபூ லஹப் மண்ணவாரி வீசி எறிந்தான். இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டையான்னு சொல்லி கேவலப்படுத்தினான். அந்த மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். மக்காவில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். சோதனை விட்டுச்சா? இல்லையே. போகிற வழியெல்லாம் தேடி தேடி கொலை செய்ய வேண்டும், உயிரோடு கொண்டு வர வேண்டும், நபிகளாரை வெட்டி கொலை செய்தாவது கொண்டு வர வேண்டும், பிணமாக கொண்டு வர வேண்டும் என்று தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். விட்டார்களா? குகைக்குள் தஞ்சம் புகுந்தார்கள். அதற்கு பிறகாவது விட்டார்களா? போகிற வழியிலே ஏதோ முகமது இந்த வழியா போவது போன்று செய்தி வந்தது என்று பின்னாடி துரத்தி பிடித்தார்களே, அதற்கு பிறகு விட்டார்களா? மதீனாவுக்கு வந்த பிறகும் அங்கே போர்க்களத்தை அறிவித்தார்களே. பத்ர்ல விடல, உஹதுல விடல, அக்ஸா யுத்தத்தில் விடல. நபிகளார் மரணிக்கும் வரைக்கும் விட்ட பாடில்லை. தொடர்ந்து பிரச்சனை, மரண நெருக்கடி. அந்த தருவாயிலும் கூட பல சோதனைகள், பலதரப்பட்ட பிரச்சனைகள். பக்கத்து ஊர்ல ஒரு போருக்கு வருகிற கூட்டம் அவர்களை எதிர்த்தாக வேண்டி இருக்கிறது. அவர்களை எதிர்கொண்டு அவர்களை சமாளிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படைக்கு தளபதியாக நியமித்து அனுப்பினார்கள். அங்க மக்களுக்கு சலசலப்பு, அவருக்கு நான் கட்டுப்பட மாட்டோம்னு
நபிகளார் அதை போய் சரி கட்டி நீங்கள் அவர் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். இப்படியெல்லாம் இந்த யுத்த களத்துல கடைசி கட்டம் வரை நபிகளார் பல சோதனை கடைபிடித்தார்களே, சந்தித்தார்களே, எதிர்கொண்டார்களே. என்னை எடுத்தறிந்து பேசுவான், ஏளனமாக பேசுவான், அவமானப்படுத்தி பேசுவான், அவதூறுகளை பேசுவான், இழிவுபடுத்தி பேசுவான். நான் சோதிக்கப்படுகிறேனா இல்லையா? அல்லது ஒரு தீமை நடக்கிற சபையை விட்டு புறக்கணித்து எழுந்து போனால் என்னை பற்றி புறம்பேச துணை விடுவார்களே, அப்பொழுதும் நான் சோதிக்கப்படுகிறேனா இல்லையா? நான் வஞ்சிக்கப்படுகிறேனா இல்லையா? விமர்சிக்கப்படுகிறேனா இல்லையா? ஏதோ ஒரு சோதனை வரும். ஒருத்தன் பல்லிழித்துக் கொண்டு அந்த சபையிலே தன்னை ஐக்கியமாக்கி கொண்டவனை தவிர ரசூல் என்ன சொன்னாங்க? ஒரு தீமையை கண்டால் கையால் தடு. யார் தடுக்கிறானோ அவன் மூமின். முடியல, நாவால தடுக்கிறான். அமையும் ஜாஹிது பி லிசானி, தனது நாவால் எதிர்க்கிறானே ஆனால், போரிடுகிறானே ஆனால் அவன் மூமின். அல்லது மனதால் வெறுத்தொதுங்குகிறான், அவன் கூட மூமின் தான். லைஸ வரா அதாலிக மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தல். இதற்கு பிறகு ஈமான்ல கடுகளவு கூட கிடையாது. யாராவது அங்கீகரிச்சிட்டான்னா இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தௌஹீதை, ஒரு சத்தியத்தை, ஒரு சரியான மார்க்கத்தை ஏற்றவன் அதன் வழியில் நடக்கும் பொழுது சோதிக்கப்பட்டே தீர்வான். தர்கா வழிபாடை நாம் எதிர்ப்போமே ஆனால் எதிர்க்கும் பொழுது சோதிக்கப்படுகிறோம். மார்க்க விரோத செயல்கள், விபச்சாரம், வரதட்சணை, வட்டி, மது, சூது, போதை, ஆடம்பர செயல்பாடுகள், இதை எதிர்க்கிறோமே ஆனால் நாம் விமர்சிக்கப்படுவோமா இல்லையா? ஒரு குடிகாரனை நீங்கள் குடிக்கு எதிராக களத்தில் இறங்கும் பொழுது குடிகாரனுக்கு பிடிக்குமா? அது பிடிக்காது. அவன் உங்களை கிறுக்கனாக, ஏளனமாக, முட்டாளாக பேசுவான். சமாளித்துக் கொண்டு சகித்துக் கொண்டுதான் போறோம். போதைக்கு எதிராக களமிறங்குற பொழுது மாணவ சமூகமே உங்களுக்கு எதிராக நிற்குமே, எதிர்கொண்டுதான் போறோம். விபச்சாரத்துக்கு எதிராக பேசுகிற பொழுது அந்த சமணத்திலே விழுந்தவன் எல்லாம் நமக்கு எதிராக ஆர்ப்பரிப்பார்களே, எதிர்கொண்டுதான் போறோம். வரதட்சணைக்கு எதிராக பேசுகிற பொழுது குடும்பமே ரவுண்டு கட்டி நமக்கு நிக்குமே. கையால தடுக்க முடியாது. நம்ம அப்படி ஒரு சட்ட ஒழுங்கை கையில் வைத்திருக்கிற ஆட்சி நடத்தல, நாவால தடுக்கணும். வரதட்சணை வாங்கப்படுகிற திருமணம், அந்த செயலை என் வீட்டிலே என் பெற்றோர்கள் என் மீது திணிக்கிறார்கள், நான் மறுக்கிறேன். பெற்ற தாய் தகப்ப சொல்லுவாங்க, இனிமேல் நீ எனக்கு பிள்ளைகளை நான் உனக்கு அப்பா தாய் போடா வெளியிருப்பாங்க. என்ன செய்வோம்? இது சோதனை தானே. பெற்ற தாய் தகப்பட இழந்து வர வேண்டிய நிலை இந்த கல்யாண நேரத்தில் வருது. என்னடா பண்ணலாம்? சரி, கல்யாணத்துல மட்டும் கொஞ்சம் அப்படி இறங்கி போயிருமே என்று ஓமையான நயம் சேத்தனம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வத்து லவ் துதிஹினு ஃபயுதிஹினு. தூதரே, நீ கொஞ்சம் அப்படி இறங்கி கொடுத்தால் அவர்களும் இன்னும் இறங்கி போக தயாராக இருக்கிறார்கள். கொஞ்சம் அப்படி நயவஞ்சகத்தோடு நடந்துங்க அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்காக இறங்கி விடாதீர்கள். உமக்கு ஏவப்பட்ட மார்க்கத்தை தெல்ல தெளிவாக உடைத்து சொல்லுங்கள். யாருக்காகவும் சலனப்படக்கூடாது. ஏன்? உனக்கு பக்கபலமா மாணவர்கள் இருக்கிறார், ஏன் கவலைப்படுற? நீ தைரியமா சொல்லு. இதான் ஜமாத் இருக்கலாம், பொதுப்படையா வெளிப்படையா ஒரு மேடையின் பொழுது இருக்கலாம், அல்லது ஒரு கிளை கூட்டமைப்புல இருக்கலாம். நான் வீட்டுக்கு போன போல ஜமாத் என் வீட்டுக்குள்ள வருமா? வாசல் வரைக்கும் தான். வீட்டுக்குள்ள போன போல நான் தனியா, என்னோட யார் இருக்கிறார்? என் குடும்பம் முழுக்க வரதட்சணைக்கு ஆதரவாக இருக்கும். அப்பொழுது என்னோடு வானவர்கள் இருப்பார்கள். அந்த தைரியத்தில் நீ நில்லு. யாராக இருந்தாலும் எதிர்த்து பேசு. வரதட்சணைக்கு எதிராக நீங்கள் பேசுகிற நேரத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு பக்கம் எதிர்ப்பலைகளை காட்டும். ஒருவேளை நான் வரதட்சணை வாங்க கல்யாணம் பண்ணும் பொழுது ஏதோ சீர்திருத்த கல்யாணமா, நல்லா பண்றாங்கடா கல்யாணம் என்று கேவலமாக நினைப்பார்கள். எதை கேவலமா நினைப்பாங்க? நம்ம சமூகம் எப்படி கேவலமாக எதை நினைப்பார்கள்? ஃபேஷனா ஒரு ட்ரெஸ் போட்டு, அறகுறையான ஒரு ஆடையை போட்டு, சர்வ சகஜமாக ஒரு பெண் நடக்கிற பொழுது அதை சாதாரணமாக பார்ப்பார்கள். புர்காலாம் அணிந்து ஒரு மார்க்க ரீதியாக நடக்கிற பொழுது வேஷமெல்லாம் கொண்டு வந்து இதை வேஷமாக பார்ப்பார்கள். இப்படி போயிட்டு தலைகளா. இது போன்ற திருமணம் என்று வரும்பொழுது வரதட்சணை வாங்கக்கூடாது. அது பாவம், அது அநியாயம், அது அக்கிரமம். பெண்ணுடைய குடும்பத்தை நாசமாக்குறது. அது துல்மாத்தியமா. இந்த அநியாயங்கள்லாம் நாளை வறுமையில மிகப்பெரிய இருளாக போய் தள்ளிவிடுமே என்றெல்லாம் இவர் பேசுகிற பொழுது, பெண்ணுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்கத்தான் அல்லாஹ் சொன்னானே தவிர கொடுக்க சொல்ற இடத்தில் போய் வாங்குகிறீர்களே, இது இறைவனுக்கு மாற்றமான செயல் இல்லையா என்று தட்டி கேட்கிற பொழுது என்ன நடக்கும்?
கல்யாணமா இவன் பண்ற கல்யாணம் ஏங்க ஆலை இல்லை, மண்டபம் இல்லை, பெரிய அரங்கம் இல்லை, ஒரு பத்திரிகை இல்லை, கல்யாணம். எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்கணும். இழிவுபடுத்த ஆரம்பிப்பார்களா இல்லையா? கேவலப்படுத்த ஆரம்பிப்பார்களா இல்லையா? அதே திருமணத்துல நாம் போய் கலந்து கொள்ளாவிட்டால் என்ன செய்வாங்க? ஏன் என் கல்யாணத்துக்கு வரல? உறவுக்காரன் கேட்பான், மகன் கேட்பான், சொந்தக்காரன் கேட்பான், என் கல்யாணத்துக்கு ஏன் வரல? மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற சபை நான் இருக்க மாட்டேன். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், இதா சமயத்தும் ஆயாத்தி ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுகிற பொழுது, கேலி செய்யப்படுகிற சபையிலே நீங்கள் அமராதீர்கள். நீங்கள் ஒருவேளை அங்கே இருந்தால் நீங்கள் அவர்களை போன்றவர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கிற சபையில் நான் இருப்பேனால் நான் அந்த காரியத்தை செய்யாவிட்டாலும் நானும் அந்த பாவி ஆகிவிடுவேன் என்று நான் அந்த கல்யாண சபையில் கலந்து கொள்ளவில்லை என்று புறக்கணித்தால், அப்ப திருப்பி ஒரு கேள்வி கேட்பான், உன் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ற? நானும் பார்க்கத்தான போறேன். உன் மகனுக்கு எப்படி கல்யாணம் பண்ற? நானும் பார்க்கத்தான போறேன் என்று அனைவரும் சுற்றி நின்று கேட்க ஆரம்பிப்பார்களே. சோதனையினுடைய கட்டம் இறுக்கி பிடிச்சு நெருக்கடியாக்குமே. அந்த சோதனையில் தான் நம்ம சொர்க்கமே இருக்கு. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்? என்னடா இது, நம்ம இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறோமே, இப்படியெல்லாம் எதிர்ப்பலைகள் வருது, இப்படியெல்லாம் சோதிக்கப்படுறோமே, 4 பேர் நம்ம ஒரு மாதிரி பாக்குறாங்களே, இழிவா பேசுறாங்களே, இதுல இருக்கவா இருக்கிறத விட்டு ஓடிடவா என்று நினைப்பானே. ஆனால் இவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? நாம் என்ன தியாகம் பண்ணிட்டோம்? 4 பேர் ஒரு 2 நாளைக்கு விமர்சனம் பண்ண போறாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நமக்கு ஒரு மன உளைச்சல் வருது, பேசுறான், சொந்தக்காரன் திட்டான், நண்பன் திட்டான், தெரிஞ்சவன் திட்டான், பழகினவன் திட்டான், எல்லாரும் நம்மளை பத்தி இழிவா பேசுறானே. நாம் தவறு செஞ்சதுக்கு பேசுறான்னா, நாம் நல்லது செஞ்சதுக்கு பேசுறானா? இதுதானே பார்க்கணும். நாம தவறு செஞ்சு பேசினா வெட்கப்படணும். நாம நல்லது செஞ்சதுக்காக பேசுறான்னா பேசுறா வெட்கப்படணும். நாம வெட்கப்படக்கூடாது. கண்டு காணாம போயிட்டு அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் அலா மா யகூலூன். நபியே, அவங்க பேசுறாங்க, விமர்சிக்கிறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க. வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அழகான முறையில் கண்டுகொள்ளாமல் புறக்கணிச்சுட்டு போங்க. 1000 பேசுவோம், பேசுறத வச்சு நம்ம என்ன பார்க்கிறது? உலகத்துல யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. யாரையும் திருப்திப்படுத்த முடியுமா? நாம் எதை செய்தாலும் அதை புகழ்வதற்கு 4 பேர் இருப்பான், இகழ்வதற்கு இழிவுபடுத்துவதற்கு 40 பேர் இருப்பான். அதுக்காக யாருடைய திருப்தி முக்கியம்? மனிதர்களின் திருப்திக்கு போனோம், ஒரு காலத்திலே மனிதர்களுடைய உள்ளத்தை ஒன்றிணைக்கவே முடியாது. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கே சொல்லிட்டான். வலவ் அன்ஃபர்த மா ஃபில் அர்லி ஜமீஆ. நபியே, மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக வான பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் வித்தாலும் சரி, அனைத்தையும் வித்து செலவு பண்ணாலும் சரி, மாலஸ்த பைன குழுவில் எல்லா மக்களையும் உன்னால் திருப்திப்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபிகளாருடைய பேச்சு, நபிகளாருடைய நடத்தை எல்லா மக்களும் திருப்தி அடைய மாட்டார்கள். குறை சொல்றோம் சொல்லிட்டு தான் இருப்பான். வலாக்கின் அல்லாஹ் வல்குமாயிஷ். தான் நாடியவர்களை அல்லாஹ் தான் உள்ளத்தை இணைப்பானே தவிர நீங்க இணைக்க முடியாது. எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி. அப்படி இருக்கும்போது அடுத்தவர்களின் திருப்தியை நம்ம ஏன் எதிர்பார்க்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இப்ப இதுல என்ன நினைக்கிறாங்கன்னா, இத சொல்றமே, இந்த கொள்கையை பேசுறமே, இந்த நன்மை ஏவரமே, இந்த தீமையை தடுக்கிறமே, இதனால அவர் கோச்சுக்கிட்டாரு, இவர் கோச்சுக்குவாரு, அவர் கோச்சுக்குவாரு என்று நினைக்க கூடாது. ஏன்? நன்மையை ஏவுவது அவனுடைய திருப்தியை பெறுவது, தீமையை தடுப்பது அவருடைய திருப்தி பெறுவதற்கு, சத்தியத்தில் இருப்பது அவர் திருப்திக்காக. இதான் நம்ம கொள்கை. இதே பார்வையில் நம்ம பயணிக்கணும். இதுல தடம்பொருளாம பயணிக்கணும். இதுல நமக்கு சோதனை வரும் என்பது மனசுல பதிவு செஞ்சுக்கிட்டு பயணிக்கணும். சோதனை வராமல் இருந்தாலும் நம்மள நாமே பரிசீலனை பண்ணணும். என்னமோ நமக்கு ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஏன்? எல்லாமே ஈஸியா இருக்குது, எல்லா செயலும் குற்றம் இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது, எல்லா விஷயங்களும் சகஜமா தெரியுது. யாரும் நம்மள பகைச்சுக்க மாட்டேங்கிறான், யாருமே நம்ம திட்ட மாட்டேங்கிறான்னா என்னமோ நம்ம ஈமான்ல கோளாறாயிட்டோம்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நாம் எப்ப விமர்சிக்கப்படணும் பாருங்க. தப்பு செஞ்சு விமர்சிக்கப்பட்டா வெட்கப்படணும். நாம் தவறு செய்யல, நன்மையை சொல்றோம், விமர்சிக்கப்படுறோம், ஏன்னா அங்கதான் பயணம் கரெக்டா இருக்கு. இத செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வல நப்லுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப். உங்களுக்கு பயத்தின் மூலம் சோதிப்போம், வல் ஜூ, பசியின் மூலம் சோதிப்போம்,
வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத். உயிரிலே ஒரு குறையை ஏற்படுத்தி சோதிப்போம், பொருளாதாரத்திலே ஒரு குறையை ஏற்படுத்தி சோதிப்போம், விளைச்சல்களில் குறைவை ஏற்படுத்தி சோதிப்போம். வபஷிரிஸ் சாபிரீன், அங்கே பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. அவங்களுக்கு தான் சொல்லுங்க, நீங்க சோதிக்கப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். சோதிக்கப்படாமல் சோதிக்கப்பட்டே இருப்பீர்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் குறையும். அப்ப நீங்க என்ன மாதிரி மனதை வெளிப்படுத்துறீங்கன்னு பார்த்துருமே. அல்லாஹ்ன்றது திடீர்னு இருக்கின்ற பொருளாதாரம் அப்படியே குறையுது, நட்டமாகுது. யாரெல்லாம் உனக்கு கண்ணே இல்லையா என்று திசை திரும்புறீங்களா? அல்லாஹ் இப்ப நம்மளை சோதிக்கிறான்னு தளராம இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் செக் பண்ணுவான். வாய் வார்த்தையாக இவனுடைய மார்க்கம் இருக்கிறதா அல்லது உள்ளத்தில் ஆழம் பதிந்திருக்கிறதா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். நம்மிடத்தில் ஒரு வகையான பார்வை என்ன, நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறோம், இந்த மார்க்கத்தின் வழியில் நம்ம நடக்கிறோம். நமக்கு இந்த மார்க்கத்தை சொன்னவர்கள் இருப்பார்கள், தௌஹீதை சொன்னவர்கள் இருப்பார்கள், குர்ஆன் சுன்னாவை போதிச்சவங்க இருப்பாங்க. அவர்களே தடம் புரண்ட பிறகு நாமும் இதில் பயணிக்கணுமா இப்படி சில பேர் நினைப்பாங்க. நாமே இதுல பயணிக்கணும், நம்மளும் தடம் புரண்டு போயிருமே, பழைய மார்க்கத்துக்கு போயிருமே என்றும் சிலர் நினைப்பார்கள். சோதனை என்றால் நாம நினைக்கிறோம் ஒரே மாடல்ல வரும் மட்டும் நினைக்காதீங்க. சோதனை என்றால் அது பல ரூபங்கள் வரும். நம்முடைய ஈமானை பறிகொடுப்பதற்காக, பறிக்க செய்வதற்காக எந்த ரூபங்கள்ல வேணாலும் சோதனை வரும். ஷைத்தான் எந்த ரூபங்கள்ல வேணாலும் உங்களை ஆட்கொள்ள வருவான். நாம் விலை போயிடக்கூடாது. பொருளாதார இழப்பு என்று நம்முடைய குடும்பத்திலே ஏற்படுகிற பொருளாதார இழப்பு மட்டும் சோதனையா? எந்த ரூபங்களிலும் சோதனை வரும். அதே மாதிரி உயிரிழப்பு என்றால் நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகிற உயிரிழப்பு மட்டுமா? எப்படிப்பட்ட உயிரிழப்புலையும் வரும். சோதனை என்றால் அது எந்த கோணத்திலும் வரலாம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை காட்டுகிறான், நமக்கு பல வகையான காட்சிகளை காட்டுகிறான். இவன் நிலையா இருக்கிறானா, நிலைகுலையாம இருக்கிறான், மக்களுக்காக இருக்கிறானா, அல்லாஹ்வுக்காக இருக்கிறான். இதான் முக்கியம். ஊரே தப்பு செஞ்சாலும் சரி, நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறியா? இது அல்லாஹ் பார்ப்பான். திருமறை குர்ஆன்ல தோட்டவாசிகளை பற்றி பேசுகிறான். தோட்டவாசிகள் தோட்டத்திற்கு தேவையான எல்லா வகையான விளைச்சலுக்கு தேவையான அத்தனை பணிகளையும் செய்து விவசாயத்தை முடித்து விட்டார்கள். விடிய காத்தால அறுவடை தான் பாக்கி. நைட்டு படுக்கிறாங்க. என்ன சொல்லிவிட்டு படுக்கிறார்கள்? அத்தனை பேருமே சொல்கிறார்கள், விடிந்தவுடன் ஏலவாளைகளை யாரையும் இந்த தோப்புக்குள்ள விட்டுறக்கூடாது, அனைத்தையும் நாம தான் அறுவடை செய்யணும், அத்தனையும் நாம தான் என்ன செய்ய போறோம், அறுத்து வெளியேற்ற போகிறோம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். தூங்குறாங்க. விடிய காத்தல பாக்குறாங்க, அனைத்தும் சின்ன பின்னமாயி செதஞ்சு அவர்களுக்கு கிடைக்காதவருக்கு சக்கையாகி கிடக்கிறது. என்னடா இது? காலையில எழுந்து அனைத்தையும் அறுவடை செய்யலாம், எடுத்து பார்க்கலாம், பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கலையே, எல்லாம் பாழாகிவிட்டதே என்று வரும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கால அம்சத்துக்கும் அவர்களில் ஒரு நல்லவர் இருந்தார், நேர்மையானவர் சொன்னார், லவ்லா துஸபிஹூன், விடிய காத்தால நாம் அறுவடை செய்ய போறோம்னு சொன்னாங்களே, அவங்கள்ட்ட நைட்லயே அந்த கூட்டத்தில் ஒரு நல்லவர் சொல்றார், இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்களேன், அல்லாஹ் நாடினால் அறுவடை செய்வோம்னு சொல்லுங்களேன் என்று சுட்டி காட்டினார். அல்லாஹ் அதை நினைவுபடுத்தி பேசுகிறார். அந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அநியாயம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும், அவ்வளவு பேரும் அப்படி சொன்னாலும் கூட, கன்ஃபார்மா விடிய காத்தால அறுவடை செய்வோம்னு உறுதிப்பட பேசினாலும் கூட, அல்லாஹ் நாடினால் சொல்லுங்களேன் சுட்டி காட்டினார் பாருங்க, அவர்களைத்தான் அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான் என்றால், ஊரே தப்பு செய்தாலும் நீ எந்த நிலையில் இருக்கிறாய் காத்தா அல்லாஹ். நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு வழிகாட்டியவர்களாம் வழிவிட்டு போகிறார்களே, அந்த அளவு போல ஒரு காலத்திலையும் பார்க்காது. நாம் சரியான வழியில் இருக்கிறோம், அதான் அளவு. இப்ப இமாம் ஜும்மாவுல ஃபர்து தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை பற்றி 1 மணி நேரம் பேசிட்டாரு. சரியா? மறுநாள் காத்தால நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறாரு, ஃபஜ்ர் தொழுகைக்கு வரல, அதனால பள்ளிவாசல் இமாம் இருக்காரா, அவரே வரல, போங்கடா எல்லாரும் பள்ளி விட்டு போயிருவீங்களா அப்படி. அவர் தொழுகிற ஃபஜ்ர் தொழுகை அவருக்கு இருக்கு, நாம தொழுத நமக்கு இருக்கு என்கிற சாதாரண பக்குவம் நம்மகிட்ட இருக்காங்க. அவர் ஏன் தொழுகலன்னு நம்ம
கேட்கலாமே தவிர அவர் தொழுகலை, எனவே நான் சொல்ல மாட்டேன் என்றால் பின்பற்றத்தக்கவர்களாவது அவர் சொன்னது குர்ஆன் சுன்னால இருந்ததனால ஏத்துக்கிட்டீங்களா, அல்லது அவர் பின்பற்றப்படுகிற தூதரா அவரு இல்லையே. நாம் இந்த கொள்கையை ஏற்ற பொழுது என்ன உறுதிமொழி ஏற்றுள்ள வந்தோம்? நபிகள் பெருமகளால் தான் நமக்கு ரோல் மாடல். உலகத்துல எந்த கூத்தாடிகளும் நடிகர்களும் ரோல் மாடல் கிடையாது உள்ள வந்துட்டு இங்க இருக்கிற இமாம்களை ரோல் மாடல் ஆக்கலாமா, முன்னோடி ஆக்கலாமா? நமக்கு நபிகளால் தான் ரோல் மாடல். ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நபிகளாகத்தான் முன்னோடி ஆக்கினான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தூதரிடத்திலிருந்து உங்களுக்கு முன்மாதிரி இருக்குன்னு சொன்னான். வஹஸனல் ஹதீ, வழிகாட்டுதலையே மிக அழகான வழிகாட்டுதல் ஹதீ முஹம்மதுடைய வழிகாட்டுதல் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான் நம்ம எடுக்கணுமே தவிர வேற யாருடைய வழிகாட்டு நமக்கு தேவையில்லை. அது மார்க்கம் கிடையாது. நம்முடைய பார்வை என்ன வரும்? இல்ல சொன்னவங்களே நிக்கலையே நாமெல்லாம் ஏமாத்தோம் அப்படின்னு நினைக்கிறோம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சொன்னவர்களே நிக்கலங்கிறவே, சொன்னவர்களை விட களத்தில் இருப்பவருடைய உறுதி சொன்னவர்களுக்கு இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. களத்துல இருக்கிறானே, தெருவுல போஸ்டர் அடித்து நோட்டீஸ் கொடுத்து அந்த தெருவுல இந்த மார்க்கத்தை சொல்லி தர்கா வழிபாட்டை பற்றி பல மக்கள் தன்னுடைய பெற்றவங்கள்டையும் பிள்ளைகிட்டையும் பக்கத்து வீட்டுக்காரன்டையும் பேசி பல ஏற்று பேச்சுக்கு ஆளாகி பல விமர்சனத்தை எதிர்கொண்டு பிராக்டிக்கலா அதை களம் கண்டவனுடைய உள்ளத்தில் இருக்கிற உறுதியை விட பேசுபவன் இருக்கிறானே அவனுக்கு மிகவும் பலமா இருக்குன்னு மட்டும் நீங்க இடம் போட்டாதீங்க. அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம் என்று. நாம இவர்களை முன்னோடியா பார்க்க கூட ரசூலுல்லாஹ் தான் நமக்கு முன்னோடி. அவ்வளவு. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்துல பலதரப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த சம்பவங்கள்ல எங்காவது சஹாபாக்கள் அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்களா அசத்தியத்தில் இருக்கிறார்களா செக் பண்ணாங்களா நீங்க பாருங்க. சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டார்களான்னு பாருங்க. உதாரணத்திற்கு ஒரு நாள் நபிகளார் மதீனாவில் இருக்கிற நேரத்துல யூத சிறுவன் ரசூலுல்லாஹ் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு இளமை பருவத்தை அடையிறது இருக்கும். அவர் உடல்நல சரியில்லை, நோய் வாய்ப்பு வீட்டுல படுத்த படுக்கையா இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை போய் நலம் விசாரிக்கிறாங்க. அப்படி நலம் விசாரிச்சு சொல்றாங்க, நீ இஸ்லாத்துக்கு வந்துடலாமே அப்படின்னு இஸ்லாத்துக்கு அழைக்கிறாங்க. அழைப்பவர் யார்? ரசூல். யார்கிட்ட கூப்பிடுறாங்க? அந்த யூத சிறுவன், அவன் இளமைக்கு வரப்போவான், அந்த நிலையில் இருக்கிறான். கூப்பிடுறாங்க. அந்த பையன் என்ன செய்யறான்? தன் தகப்பன அழைப்பாங்க. எனக்கு இருந்து முகமது சொல்வதை கேள் என்கிற கருத்து நல்ல கருத்து. ஆனா அவரே இனி இஸ்லாத்துக்கு வரல, நான் ஏன் வரணும்னு நினைச்சானா? பெத்த தகப்பனே இனி இஸ்லாத்தை ஏத்துக்கல, நான் ஏன் ஏத்து நினைச்சானா? அவர் சொன்ன கருத்து என்ன? முகமது கட்டுப்படு, அதை ஏத்துட்டான். எதை பார்க்கல? அவர் இனி இஸ்லாத்துக்குள்ள வரலையே, அதை பார்க்கவே. இதே அளவு போலதான் நமக்கு சொல்லுகிற யாராக இருந்தாலும் சரி, மெசேஜ் என்ன? அந்த கருத்து குர்ஆன் இருக்கா, ஹதீஸ் இருக்கா? இருக்குன்னா அவர் சொன்னார் என்பதற்காக பின்பற்றுகிறாதீங்க. அது கண்மூடித்தனமா பின்பற்றுகிற தக்லீதா போயிடும். ஏன் என்ன இருந்தாலும் அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், இதான் தக்லீது. யார் சொன்னாலும் குர்ஆன் சொன்னாலும் இருந்தா அது கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். கண்மூடித்தனமாக பின்பற்றுவதற்கு அடையாளம் என்ன? இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், இவர் சொல்லலைன்னா அது தப்பா தான் இருக்கும், இவர் இருந்தா அது சரியான மார்க்கம், இவர் போயிட்டாலும் வழிகேடு. இதான் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிற இமாம்களை பின்பற்றி சென்ற வழிகேடு. அந்த வேலையை உடைச்சிட்டாலே இன்னைக்கு வந்திருக்கிறோம். எதை நோக்கி வந்தோம்? யாரையும் பின்பற்றாத குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றதால ஏற்றுக்கு வந்தோம். இதான சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல கற்ற பாடம். ஒரு சம்பவத்தை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஃபித்ராவுடைய நோன்பு பெருநாள் தர்ம பொருளை பாதுகாத்துட்டு இருக்கிற வேலை, அதை யார் பார்க்கிறா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க. அந்த நேரத்துல அந்த பொருளை, உணவு பொருளை திருடிட்டு விட்டு ஓடான் திருடன். அந்த திருடன் இதை திருடிட்டு ஓடும் பொழுது கை மூலமா அபூ ஹுரைரா பிடிச்சிடறாங்க. அப்ப இந்த அபூ ஹுரைரா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் பிடிச்சனே அந்த திருடன், அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான், நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ செஞ்சுட்டு வா, இரவுல உன்னை சைத்தான் அண்ட மாட்டான், உனக்கு ஒரு பாதுகாவலரை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு ஒரு செய்தியை சொல்றான். என்ன? நீ இரவில் உறங்க செல்லும் ஆயத்துல் குர்சியை ஓதுன்னு சொன்னான்.
அந்த கெட்டவன் ஏற்கனவே ரசூலுல்லாஹ் வழியே ஏதோ ஒரு தகவலை கேட்டுக்கிறான். அதை அபூ ஹுரைராட்ட சொல்லியிருக்கான். அபூ ஹுரைரா என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் வந்து சொல்றான். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதக்கக்க ஒவ்வொரு கது தாக்க ஷைத்தான், அவன் ஷைத்தான் தான், அவன் பொய்யன் தான். ஆனால் இந்த செய்தியை சொன்னானே அது உண்மை. அப்ப ரசூலுல்லாஹும் சரி அபூ ஹுரைராவும் சரி சொன்ன ஆளை பார்த்தாங்களா, சொன்ன செய்தியை பார்த்தாங்களா? சொன்ன செய்தி என்ன? ஆயத்துல் குர்சியை ஓதுனா நமக்கு அல்லாஹ் பாதுகாவலை ஏற்படுத்துகிறான். அது உண்மையா பொய்யா? அதை ஏற்றுட்டு போகும். அவன் திருப்ப அவன் போறது, அவன் திருடிட்டு போறான், அவன் பொய்யனா இருக்கிறான். ஆனாலும் கூட அவன் சொல்ற செய்தி இருக்குதே அதை நீங்கள், இது நமக்கு காட்டி தந்த வழிகாட்டுதல் என்ன? எந்த ஒரு கட்டத்திலும் நமக்கு மார்க்கம் என்று சொல்லப்படுகிறத அது மார்க்கத்திற்கு உட்பட்டதா, குர்ஆனில் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா, அல்லாஹ்வும் அவன் தூதரும் சொன்னதுதானா, அதை பற்றி பிடிச்சுக்குவோம். இந்த வழியில யார் வந்தாலும் சரி, வழியிலிருந்து திரும்பி தடம் போட்டாலும் சரி, அது நமக்கு தேவையில்லை. நாம கேட்பது என்னவா இருக்கணும்? நாம் சீரான பாதையில் நடக்கணும், எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக, இதுதான் கேட்கணும். இதை கேட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நாளை மறுமை நாள்ல நடக்கின்ற ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது நரகவாசிகளை பார்ப்பாங்க. அந்த நரகவாசிகள் ஒருத்தர் இருப்பார். யாரு? இந்த துன்யாவோட நல்லதை சொன்னவர், தீயதை தடுத்தவர். அந்த நல்லதை சொல்லி தீயதை தடுத்தவரு தன்னுடைய குடலெல்லாம் வெளியே கொட்டி வைக்கப்பட்டு அந்த குடலை கழுத சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பார். அப்ப இந்த சொர்க்கவாசிகள், அதாவது இவர் மார்க்கம் சொல்லி, இவர் நன்மையை சொல்லி, இவர் தீமையை தடுத்து, இவர் சொன்ன நன்மையை கேட்டு நன்மையை செய்தவர்கள், இவர் தடுத்த தீமையான விஷயத்திலிருந்து ஒதுங்கி தீமையிலிருந்து விடுபட்டு நடந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போறாங்களே, அவங்க இவரை பார்த்து கேட்பாங்க, அடமா நீயா நரகத்தில் இருக்கிற, நீ எங்களுக்கு துன்யாவோட நல்லதையெல்லாம் சொன்னியப்பா, தீயதை தடுத்திய, நீ சொன்னதை கேட்டு நாங்க நல்லதுல இருந்தோம், தீயதுல இருந்து விலகி இருந்தோம், நாங்க சொல்றதுக்கு போறோம், நீ நரகத்தில் இருக்கிறீங்க ஏன்னு கேட்டாங்க. அப்ப அந்த நரகவாசி சொல்லுவானா, நான் உங்களுக்கு நன்மையை போதிச்சேன், ஆனா நான் அதை செய்யல, தீமையை செய்யக்கூடாது நான் உங்களை தடுத்தேன், ஆனா நான் அதை செஞ்சுட்டேனே என்று அவன் தான் வேதனைப்படுவானே தவிர, இந்த விஷயத்துல பாருங்க, அவர் சொன்ன நன்மையை ஏற்று நன்மையில் ஈடுபட்டவர்கள், அவர் தடுத்த தீமையிலிருந்து விலகி இறைச்சத்தோடு நடந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போனாங்களே, அவர்கள் என்ன செய்யல? சரி, நமக்கு யார் நன்மையை எடுத்து சொன்னாரோ அவரே நன்மை செய்வீங்க, யார் தீமையை தடுத்தாரோ அவரே தீமையை செஞ்சாருங்க, நாமெல்லாம் ஏமாத்தணும், பின்னாடியே வழிதவறி போனார்களா அல்லது நேர்வழியில் நடந்தார்களா? இதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் இறந்த நேரத்துல மாணவர்களை கொண்டு உன் இறைவன் யார், உனக்கு இதை சொல்லிக் கொடுத்தது யார் கேட்பாங்க. மாணவர்கள் கேட்பாருங்க. எப்படி கேட்பாங்க? உன் இறைவன் யார், உன் மார்க்கம் எது, உன்னுடைய தூதரை பத்தி தெரியுமா கேட்பாங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு பிறகு உனக்கு இது எப்படி தெரியும் என்ற கேள்வி வந்து அந்த கேள்விக்கு அவன் என்ன பதில் சொல்லுவான்? எனக்கு எங்க ஊர்ல ஒரு பெரிய அஜர்த்து இருந்தாரு, சொல்லிக் கொடுத்தாரு, அதையா சொல்லுவான்? அவன் சொல்லிக் கொடுத்தனாலதான் தெரிஞ்சுக்கிட்டா சொல்லுவான்? கிடையாது. அவன் சொல்லுகிற பதில் என்னவா இருக்கும்? யாரை பின்பற்றி சொன்னேன் என்று சொல்ல மாட்டான். கராத்து கிதாபல்லாஹ், நான் அல்லாஹ்வின் வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் தான் சொல்லுவோம். நமக்கு இப்ப வழிகாட்டி அல்லாஹ்வுடைய வேதம். இப்ப யோசிச்சு பாருங்க, என்னை பின்பற்றி வாருங்கள் என்று உங்களை கூப்பிடல, குர்ஆனை படித்து வாருங்கள் என்று உங்களை மாநாட்டுக்கு கூப்பிடுறோம். குர்ஆனை படிங்க, அதுதான் மன்னரையில் நமக்கு துணை நிற்கும். குர்ஆனை படிங்க, மறுமையில் அது துணை நிற்கும். ஏன்? இந்த மார்க்கத்தை நீங்க கத்துக்குங்க. அல்லாஹ்வை பற்றி, இந்த மார்க்கத்தை பற்றி, இந்த தூதரை பற்றி எவ்வாறு தெரிந்து கொண்டாய்? குர்ஆனை புரட்டி பார்த்து தெரிஞ்சு கொண்டேங்கிற பதில் தான் நல்லடியாருக்கு வருமா? கெட்டவன் சொல்வான், அல்லாஹ்வை பற்றி கேட்டால் தெரியாது என்பான், தூதரை பற்றி கேட்டால் தெரியாது என்பான். ஏன் உனக்கு தெரியல? நான் வேதத்தை படிக்கல என்பான். அந்த நிலைக்கு வரக்கூடாது. அப்ப நம்முடைய ஈமான் உறுதியாவதற்கு காரணமாக இருப்பது நாம் யாரை பார்த்தோம் அந்த தலைவர்கள் கிடையாதுங்க, நாம் பின்பற்றுகிற அந்த வேத வரிகள், வகிதான் நமக்கு முன்னோடியா இருக்கணுமே தவிர
அதை எடுத்து பேசுகிற பேச்சாளர்கள் கிடையாது. ஒரு கட்டத்தில் நீங்க வரலாற்றுல பாருங்க, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போர்க்களத்துல எதிரிகளிடத்திலே பலதரப்பட்ட காயங்களுக்கு ஆளான சஹாபாக்களுக்கு உடனடி முதலுதவி நிவாரணத்திற்கு மருத்துவம் செய்வதற்காக வேண்டி சில சஹாபி பெண்கள் போறாங்க. அப்படி போனவர்கள்ல சில பிரசித்தி பெற்ற நபித்தோழிய பெண்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க எல்லாம் போறாங்க. இது மாதிரி சென்றவர்கள் போல போர் செய்வதற்கு சஹாபாக்கள் போறாங்க. சஹாபாக்கள்ல எதிரிகளுக்கு கடும் எதிராக அவர்களை வீழ்த்தும் வகையில, அவர்களை திணறடிக்கும் வகையில, அவர்களுடைய ஈரக்கொலை நடுங்கும் வகையில கவிதை மழையை எழுத்தாற்றலால் பேச்சாற்றலால் எடுத்து மொழிபவர் சொல்பவர் யார் தெரியுமா? ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பேச்சு எழுத்து எப்படி இருக்கும்? அப்படியே காட்டமா இருக்கும். எதிரிகள் ஆடி போயிடுவான், அவ்வளவு கடுமையா இருக்கும். அந்த மாதிரி பேசக்கூடிய, அந்த மாதிரி கவிதை நடைகள்ல எழுத்துக்களை கொண்டு அவர்களை வீழ்த்தக்கூடியவர் ஹஸ்ஸான் பின் சாபித். ஆனால் ஒரு யுத்தத்துல ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. எதிரி கொல்லப்பட்டு சடலமா மையத்தா கிடக்கிறான். அப்ப ஒரு சஹாபிய பெண்மணி சொல்றாங்க, இந்த மையத்தை கொஞ்சம் நகட்டி விடுங்க, மையத்தை இதை கொஞ்சம் நகட்டி விடுங்க. ஹஸ்ஸான் பின் சாபித் சொன்னார், அதெல்லாம் என்னால முடியாது, அது அப்படி இருக்கு, அதெல்லாம் நான் நிறுத்த மாட்டேன். ரசூல் என்ன இங்கதான் நிக்க சொன்னாங்க. அந்த பெண்மணி கேட்கிறாங்க, அதெல்லாம் சரிதாங்க, கொஞ்சம் நகட்டி விடுங்க. இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன். யார்? மையத்துக்கிட்ட நெருங்கல. உடனே அந்த பெண்மணி, வீர தீரமா பேசுற இவரே இருக்கார், நான் போற விட்டு திரும்பி போறேன் போனாங்க. அப்படியா, சரி கொடுப்பாங்க. அந்த பெண்மணி தள்ளிவிட்டு போனாங்க. இதெல்லாம் வரலாறு. எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த ஒரு சஹாபியையும் கண்ணியப்படுத்தினாலும் அவர்களை வழிகாட்டியாக வைத்தது கிடையாது. அவர்கள் கண்ணியமான செயலை செய்தால் கண்ணியப்படுத்துவார்கள், தவறு செய்தால் தவறு என்று உடைத்து விடுவார்களே தவிர இவரே தப்பு பண்ணிட்டாரு, எனக்கு பின்னால் வருகிற தலைமுறை என்ன ஆக போகுதோ என்று நினைச்சது கிடையாது. காலித் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சைஃபும் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய போர் வாள். அல்லாஹ்வுடைய வாள்ங்கிற பட்டத்தை உலகத்துல வேற யாராவது வாங்கி இருக்காங்களாங்க? இன்னைக்கு நம்ம சமூகத்துல பல்வேறு சத்திய கருத்துக்களை பேசியவர்கள் இருக்கிறாங்க, அதை பக்கம் பக்கமாக எழுதியவர்கள் இருக்கிறாங்க, அது குறித்து வாத பிரதிவாதங்களை கரை கண்டவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் இருந்தாலும் கூட நபிகளால் அவர்களுக்கு புகழ்மாலை சொன்னாங்களா? இல்ல, நபிகளால் வாழ்ந்த காலத்திலேயே அல்லாஹ்வுடைய வாள் அப்படின்னாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஸதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிங்கம் நாங்க. இந்த மாதிரி பட்டம் பெறுவது எவ்வளவு பெருசுங்க. இன்னைக்கு நம்ம சம காலங்கள்ல நாம பார்க்கிற எத்தனையோ தியாகிகள் என்று வைத்துக் கொண்டாலும் அவர்களை விட அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே தியாகம் செய்தவர்கள், இறைவன் புறத்திலிருந்து சொல்லித் தரப்பட்டவர் தானே இவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் பண்றாங்கன்னு. மக்களுக்கு பந்தாவுக்கு பேருக்கு புகழுக்கு செய்யல, இறையச்சத்தோடு தியாகம் பண்ணவங்க பேர் பெற்றவங்க தானுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய போர் வாள் அப்படின்னாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய போர் வாழ்ந்து பெயர் பெற்ற காலித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போருக்கு அனுப்புறாங்க. ஒரு போருக்கு அனுப்புற நேரத்துல எதிர் கூட்டத்துல ஒருத்தர் சரணடைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக பேசுகிறார்கள். அப்பொழுது இல்ல, நீ உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்லி அவரை வெட்டி விடுகிறார். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் காலித் ரலியல்லாஹு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா ஆத்திரப்பட்டார்கள். அல்லாஹ் ஷக்கத்த கல்பஹு, நீ ஏன் இப்படி பண்ண? அவன் உள்ளத்தை புரட்டி பார்த்தியா, பிளந்து பார்த்தியா? நீ அவர் பயத்துல வந்தாரா, மார்க்கத்திற்காக வந்தாரா என்று உனக்கு எப்படி தெரியும்? நீ பிளந்து பார்த்தாயா? இறைவா, இந்த செய்த காரியத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லை இறைவா, நான் அதிலிருந்து ஒதுங்கிறேன் இறைவா என்று தவறு என்றால் டக்குன்னு தவறை பிரித்து சொன்னார்களே. காலிதே இப்படி பண்ணார், நான் நல்லா ஏமாத்துறோம்னு சருகி போனார்களா? இல்ல, தவறுனா தவறு அதை சொல்லணும், சரினா சரி என்று அதை ஏற்றுக்கொள்ளணும்.
இதுதான் ஒரு தௌஹீத்வாதியுடைய உறுதிமிக்க பண்பாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில நாம் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் அந்த பாதை மிக சரியாக இருக்கிறதா? எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு நிகரான எந்த கடவுளும் கிடையாது, ஏற்றுக்கிட்டோம். அதுல சருகளை அல்ஹம்துலில்லாஹ். சமாதி வழிபாடு கூடாது, ஏற்றுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய ஆற்றலை மகான்களுக்கு கிடைக்காது, இருக்காது, ஏற்றுக்கிட்டோம். அந்த மகான்கள் என்று மனித தன்மைக்கு அவர்கள் அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. நம்ம இடத்தில் இப்படி பேசித்தான் நம்மை நம்ப வைத்து கழுத்தெடுத்து தவறான தனி மனித வழிபாடை உண்டாக்கினார்கள். முதலிலே தப்லீக் என்று தொடங்கினார்கள், ஐவேளை தொழுகை என்று ஆர்வமூட்டினார்கள். பிறகு ஊர் ஊராக கெஸ்ட் என்றார்கள். 4 நாட்கள் போகலாம், 4 மாதம் என்று சில்லாவுக்கு அழைத்தார்கள். முடியாத பட்சத்தில் 1 மாதம் வா என்றார்கள். அதுவும் முடியாவிட்டால் 1 வாரமாவது வா என்றார்கள். அதுவும் முடியாவிட்டால் 1 நாளாவது ஒதுக்கி வா என்றார்கள். மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான், குடும்பத்துக்கு அல்லாஹ் பார்த்துப்பான்னு அழைத்து சென்றார்கள். கடைசியில் அழைத்து சென்று தொழுகையை சொல்லிக் கொடுத்தார்கள். தொழுகை எப்படி? நம்முடைய முன்னோர்கள் வழி எப்படியோ அப்படி, நபிகளை அதை பற்றி பேச, குர்ஆன் அதை பற்றி சிந்திக்க. அப்ப இந்த தொழுகை முறை என்றார்கள். அந்த பெரியார் இப்படி தொழுதார், இந்த பெரியார் அப்படி தொழுதார், அந்த பெரியாருக்கு இப்படி ஒரு ஞானம் இருக்கிறது, அகமிய ஞானம் இருக்கிறது. அந்த பெரியாரை போன்று நம்மால் இருக்க முடியுமா? அவர் கபருக்குள்ள தொழுது கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி மனிதர்களை விட பெரியார்கள் மகான்கள் என்று அவர்கள் பிரசித்தி பெற்றவர்கள், உயர்ந்தவர்கள், அவர்கள் தலை சிறந்தவர்கள், அவர்களுக்கு ஈடாக நாம் நெருங்க முடியாது. அவர்கள் பொருட்டால் தான் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான், அவர்கள் பொருட்டால் தான் அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குவான், அவர்கள் பொருட்டால் தான் நமக்கு சொர்க்கமே கிடைக்கும் என்று அந்த இணை வைப்பை உள்ளே புகுத்தி தரீகா என்கிற வழிகேட்டின் பக்கம் தள்ளி நரகத்தின் பக்கம் இழுத்து சென்ற நிலையிலிருந்து நாம் மீண்டு வந்தோம். என்ன சொல்லி வந்தோம்? மனிதன் மனிதன் தான் என்று சொல்லி வந்தோம். மனிதன் தவறுக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது என்று சொல்லி வந்தோம். எத்தனை வக்து தொழுதாலும் அவன் அல்லாஹ்வுக்காக தொழுகிறானா, நடிக்கிறானா நமக்கு தெரியாது. நல்லெண்ணம் வைப்போம் என்று சொல்லி வந்தோம். அவன் என்னத்தை பேசினாலும், என்ன ஓதினாலும், எதை படித்திருந்தாலும் அவர்கள் மனிதனுடைய நிலையிலிருந்து அப்பாற்பட்டவராக மாட்டார்கள் என்று சொன்னோமா இல்லையா? இதே நிலையில் இன்றைக்கு இருக்கிறோமா? யாராக இருந்தாலும் அவர் தவறு நம்பவே முடியல, செஞ்சிருக்க மாட்டேன், அவரே ஒத்துக்கிட்டாருங்க, இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் என்கிற மனநிலை. இல்ல அவர் தவறு செய்திருக்கிறார், அதையே பெரிய தவறா நீங்க நினைக்கிறீங்க? தவறு என்று போங்க. இப்ப புதுசா ஒரு ஸ்கேல் வச்சு பார்க்கணுமா? இல்ல பாவம் நினைக்காதீங்க, தவறு சாட்ட சொல்லுங்க. இத பூதகரமும் ஏன் பெருசா இருக்கு? வேற என்ன கரமா ஆக்குறது? பாரதூரமான காரியத்தை செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். அவர் அப்படித்தான் சொல்லுவார். நாம் அதை அப்படி நினைக்கக்கூடாது. இப்படியே பார்த்தா யாராவது மிஞ்சுவாங்களா என்று சொல்லி பாவத்திற்கு வக்காலத்து வாங்கி சிலரை அங்கீகரிக்கக்கூடிய நிலை போனால் நாம் இப்பொழுது தடமுறந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறும். நம்முடைய குடும்பத்தார்களில் மிக நெருக்கமானவர்கள், நம்முடைய கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த தம்பி, நம்முடைய மகள், நம்முடைய தாய், நம்முடைய சின்னம்மா, பெரியம்மா என்று அவர்களுடைய உறவுக்கார பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரும் பொழுது வரதட்சணைங்கிற காரணம் காட்டி புறக்கணித்தவர்கள், அதனால் பல நாட்கள் உறவு முறிக்கப்பட்டவர்கள், ஆடம்பரம் என்ற பெயரால் கல்யாணம் சொன்னா ஊர் முழுக்க திரட்டி சோறு போடுறது, பெரிய பெரிய மலைக்க வைக்கின்ற மண்டப திருமணங்கள், பாரதூரமான விருந்துகள், ஆடம்பரமாக திருமணங்களை நடத்திவிட்டு அங்கே எப்படி இது சிக்கனமான திருமணம் என்று வாய் திறக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு மௌனா. திருமணத்துல செலவு மிக 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 குறைந்து எளிமையாக நடத்தப்படுகிற திருமணம் அல்லவா பரக்கத்து மிக்க திருமணம் என்றார்கள். அந்த பரக்கத்து மிக்க திருமணத்தை எடுத்து சொல்லக்கூடிய முன்னோடியாக நாம் இருக்கணுமா? அல்லது டாம் டீம் என்று ஆடம்பர திருமணத்தை செய்து வைக்கும் இடத்தில் போய் நாம் இருக்க வேண்டுமா? யோசிச்சு பாருங்க, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம். அன்னைக்கு எதையெல்லாம் எதிர்த்து வந்தோம்? மண்டபம் என்கிற பெயரால் திருமணங்கள், பிரம்மாண்ட செலவுகள், ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சிகள், பிரமத கலாச்சாரங்கள், திருமணத்திலே வரதட்சணைகள், பிதாத்தான காரியங்கள் என்று சொல்லி அனைத்தையும் விட்டு ஒதுங்கினோம். பிதாத்துகளை விட்டு வந்தோம், வரதட்சணை விட்டு வந்தோம். பெண் வீட்டு செலவுகள் எந்த ரூபத்திலும் எந்த வகையான விருந்துகள் பேரிலும் வரக்கூடாது என்று அதை புறக்கணித்தோம். பிரமத கலாச்சாரம் அதில் இருக்கக்கூடாது, வாழமரம் கட்டுறது, மாடம் மாற்றுறது, எந்த விளையாட்டுக்கு இடம் இல்லை என்று அதை விட்டு வந்தோம்.
அடுத்து கடைசியாக இருந்தது என்ன? ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணாத, எளிமையாக பண்ணி என்று எளிமையான திருமணத்திற்கு வழிநடத்தி கொண்டிருக்கிற சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்திலே திடீரென்று ஆடம்பரத்தோடு கல்யாணம் நடத்துவது எல்லாம் எளிமை என்று சாயம் பூசுகிற நிலையில் தடம்புரண்டோமையானால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? இதைத்தானே நம்ம சொந்தக்காரெல்லாம் கேட்டான். ஏன்னா நம்ம சமுதாயத்துல வரச்சிறது புகுந்ததே இந்த ஆடம்பர கல்யாணத்தை வச்சுதாண்டா ஆரம்பிச்சது. இந்த சோத்துக்காக வேண்டிதானே ஆரம்பித்தது. உணவுக்காக வேண்டி, ஒரு பொட்டலம் பிரியாணிக்காக வேண்டி ஈமான இழக்கின்ற இழிநிலை தேவையா இது? ஆனா அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லுங்கள். இது சிக்கனம், இது எளிமை, இது ரொம்ப கண்ணியமான முறையில மக்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழும் வரையில் மிக எளிமையாக நடத்தப்பட்டிருக்கு. வாய் திறந்து சொல்ல முடியுமா? இது பரக்கத்து மிக்க திருமணமா, அருள்மிகு திருமணமா, பொருள்மிகு திருமணமா? வாய் திறந்து சொல்ல முடியுமா? முடியாது தானே. அப்படி இருக்கும் பொழுது அங்கே எப்படி போய் பயான் செய்ய முடியும்? நம் ஜமாத் என்ன முடிவெடுத்தது? தப்தர் உண்டு, தாயை இல்லை. கல்யாணம் பண்ற, வலிமா கொடுக்கிற, கொஞ்சம் தான் டாம் டீம் பண்ற. கேட்டா எனக்கு இது சிக்கணும் என்றால் என்ன அர்த்தம் இது? அப்ப அம்பானி அதானிக்கு எது சிக்கணும்? இதான் சிக்கனத்தின் அளவுகளா? ஊரே பேசணும், இவ்வளவு சிக்கனமா செய்தார்களே என்பதுதான் நியாயமான பார்வை. எனக்கு இது சிக்கனம், அவருக்கு அது சிக்கனம் என்று மக்களை ஏமாற்றலாமா? இரையச்சம் வேண்டாமா? கேட்ட அளவுகோல் கேட்கிறது. அப்ப இது எவ்வளவு தூரம் விழுந்து போடலாம், எத்தனை ரொட்டி கொடுக்கலாம், எத்தனை இறைச்சி துண்டு கொடுக்கலாம்? இரையச்சம் தான் அளவுகோல். அல்லாஹ்வுக்கு பயந்து நியாயமான முறையில நான் மிக மிக எளிமையான திருமணத்தை நடத்தி விட்டேன் என்று யாராவது அப்படி ஒரு திருமணத்தை செய்யணும் வெளியே ஏன் சொல்ல மாட்டீங்க? வெட்கப்படுறீங்க. இல்ல கொஞ்சத்துல முடிக்கலாம்னு பார்த்தது கையை மீறி போச்சு என்றுதானே பேசுறீங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தீமைக்கு நன்மைக்கு என்ன அளவுகோல் சொன்னாங்க? தீமை என்றால் யாருக்குமே தெரியக்கூடாது, மூடி மறைப்பையே ஆரம்பிங்க. நன்மை என்றால் ஊர் உலகத்துக்கே சொல்லுவார். நன்மை உறுதிப்பாட்டுக்கு அடுத்தபடியாக நம்மை சுவனபதியாக ஆக்குவதற்கு மிகவும் தேவையானது உலகத்தில். நாம் யாருக்காக இதை செய்கிறோம்? ஒரு ஜமாத் நிர்வாகம் என்று அமைத்து விட்டார்கள், நாம் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் அல்லது ஒரு உறுப்பினராக இருக்கிறோம் என்பதற்காக செய்கிறோமா? அல்லது பிரச்சாரகராக இருக்கிறோம் என்பதற்காக செய்கிறோமா என்று வந்தால் அது இறை மனை தூய்மையே கிடையாது. இது அல்லாஹ்வுடைய திருப்தியினுடைய பணியே கிடையாது. நாம் கட்டமைப்பாக, பொறுப்பாளராக, பேச்சாளராக, உறுப்பினராக செயல்படுறது என்பது ஒரு வழிகாட்டு. அல்லாஹ் சொல்லிட்டான், வல்கக்கும் மின்கும் உம்மா இலகுன இல் கைர், நன்மையின்பால் அழைக்கிற, ஏவுமுருபில் மாரூஃப் நன்மை ஏவுகிற, என்னவனாலே முன்கர் தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் உங்கள்கிட்ட இருக்கட்டும், கூட்டமைப்பா செயல்படுங்க என்று அல்லாஹ் சொன்னது எதற்கு? அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்தது எதற்கென்றால், நாம் குறைந்த முதலீட்டில், குறைந்த உழைப்பில் நிறைவான தாவா பணியை செய்வதற்கு இந்த கூட்டமைப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தவிர இந்த பொறுப்பு என்று இருந்தால் செயல்படுவது, பேச்சாளர் என்ற பொறுப்பு இருந்தால் செயல்படுவது, உறுப்பினர் என்கிற பொறுப்பு இருந்தால் செயல்படுவது, இது இல்லாவிட்டால் இதற்கு எதிராக இருப்பது. இப்ப உதாரணத்திற்கு ஒரு பொறுப்பாளர், நான் பொறுப்பாளராக இருக்கிறேன்னு வைங்க. பொறுப்பாளராக இருக்கும் பொழுது வட்டி வாங்கக்கூடாது, உறுப்பினர் வாங்கக்கூடாது. பொறுப்பாளர் தான் கூடுதல் தகுதி அதானே. வட்டி வாங்கக்கூடாது, வரட்சணை வாங்கக்கூடாது. ஒரு ஜமாத் என்ற கட்டமைப்பு இருக்கும் பொழுது மற்ற ஜமாத்துகள் வகையை பின்பற்றவில்லை, அவர்கள் வழி மாறி இருக்கிறார்கள், தவறான கொள்கையில் இருக்கிறார்கள், அந்த வேலையிலே ஏறக்கூடாது, அதை அங்கீகரிக்க கூடாது என்கிற கொள்கையை நான் பேச்சாளராக இருந்து பேசி வருகிறேன். நான் ஒரு நிர்வாகியாக இருந்து பேசுகிறேன். என்னை திடீர்னு இதிலிருந்து ஏதோ நான் செஞ்சு தப்புக்காக வேண்டி இதிலிருந்து நீக்கிட்டாங்க. நீக்கிற நேரத்துல ஒருத்தன் அது போன்ற சொன்ன கொள்கைக்கு மாற்றமாக செயல்படுகிறானால், இவ்வளவு நாளா இதே கொள்கையில் இருந்தீர்களே, இப்பொழுது ஏன் மாறி செயல்படுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இந்த தப்பு தான் செய்யற என்றால் அது நியாயம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொள்கையில் இருந்தேன், அவங்க எனக்கு தப்பா மண்டை கழுவிட்டாங்க, நான் தவறான கொள்கையில் இருந்தேன்,
என்ன திசை திருப்பிட்டாங்க, இப்பதான் நான் ரொம்ப சிந்திச்சு பார்க்கிறேன், இதுதான் சரி என்று மாறுவானே. ஆனால் அவன் இதை திருப்தி நாடி பணி செய்யல, பேருக்காக பணி செய்திருக்கிறான், புகழுக்காக பணி செய்திருக்கிறான். அதான அளவுகோல். எனக்கு நீங்க இப்போ ஜமாத்துல ஒரு பொறுப்பு கொடுங்க, இந்த ஜமாத்தை விட ஒரு ஜமாத் உண்டுமா? திடீர்னு பொறுப்பு எடுத்துட்டாங்க, இதெல்லாம் ஒரு ஜமாத்தாடா, இந்த ஜமாத்த அணுகுமுறை சரியில்லை, இதுல இருந்து வெளியேறுது மட்டும் விளம்பரம். உறுப்பினர் வெளியேறிட்டாலும் பயங்கரமான பிக்சர் விளம்பரம் போய்கிட்டே இருக்கும். வரும்போது அப்படிலாம் விளம்பரமே பண்ணல, வரும்போது இவன் யாருமே தெரியாது, போகும்போது மட்டும் பயங்கரமான விளம்பரமா இருக்கும். ஜமாத் எப்படிப்பட்ட ஜமாத், எதுக்குடா பொறுப்பு பிடிக்கிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருந்தாரு, 2 வீலர் பைனான்ஸுக்கு வாங்கியிருக்காரு, பொறுப்பு நீக்கிறாங்க. அன்னைக்கு எழுதான், இது நாள் வரை சரியான கொள்கையிலே பயணித்திருந்த ஜமாத், அன்பு பாசம் ஒத்துழைப்பு அர்ப்பணிப்பு அரவணைப்பெல்லாம் இல்லாமல் மிக கோபமாக அணுகுமுறை ரொம்ப கொடூரமாக இருக்கிற காரணத்தினால் நான் ஜமாத் வந்து வெளியேறுகிறேன். மற்றபடி நான் கொள்கையில் உறுதியாக தான் எப்படி வெளியே இரண்டாம் பார்த்தா டியூல பணம் கட்டி வட்டிக்கு வண்டி வாங்கியிருப்பான், இதுக்காகவே பொருட்களும் தூக்கிருப்பாங்க. அப்பதான் தெரியும் ஜமாத்தையே தூக்குறதா அறிவிச்சா கேவலம், அவனா வெளியே போனா தண்ணியும். இப்படி பாக்குறேன், இப்படி நம்மளை தூக்கத்தான் போறாங்க, நாமளே வெளியே போவோம். இது தலா கூட்டம்னா பொம்பளை கெட்ட பேர், குழா வாங்கிட்டு போறோங்கிற மாதிரி தலா கூட்டுறாங்க குடும்பத்துல. கணவர் தலா கூட்டா பெண் மேல ஏதோ மிஸ்டேக்னு அர்த்தம், மனைவி தலா கூட்டாங்க குழா வாங்கிட்டாங்கன்னா மாப்பிள்ளை மேல மிஸ்டேக்னு அர்த்தம். இப்படி ஒரு பஞ்சாயத்து குடும்பம்ல சில குடும்பங்கள்ல புரிந்துணர்வோடு தலாக்கோ குழாவோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க. ஆனா பெரும்பான்மையான குடும்பங்களை எதை பார்ப்பாங்க, மாப்பிள்ள இருந்து தலா சொல்லியிருக்காங்கன்னா பெண் மேல ஏதோ மிஸ்டேக் போல, பெண் மாப்பிள்ளைக்கு குழா என்று விவாதத்தை விட்டா மாப்பிள்ளை மேல மிஸ்டேக் போல. இதே வாணியை கைவிடுத்து பெண் பார்க்கறது. நாம இந்த ஜமாத்துக்குள்ள இருந்து சில குட்டிக்கல்ல வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க, சில உள்ளடி வேலையும் பார்த்தோம். என்னடா பண்ணாலும் தூக்கிடுவாங்கல்ல, இந்த ஜமாத்து நானே வெளியேறுது, தூக்கிடுவாங்க தெரிஞ்சிருக்கிற வெளியேறது, இது என்னது? இப்படி எல்லாம் இருக்கிறது. அப்ப யாருக்காக பணி செய்தார்கள்? இந்த பணியெல்லாம் இறையச்சம் மன தூய்மையோடு செய்த பணிகள். அப்ப யோசிச்சு பாருங்க. அதே போல நான் இந்த ஜமாத்துல இருக்கிறேன், ஒரு நிர்வாகியா இருக்கிறேன். அந்த நிர்வாகியா இருக்கும்போது இந்த ஜமாத்தின் பெயரால் ஒரு மாநாடு நடக்குதுங்க, அது சிறுகுடி மாநாடோ முகமது ரசூலா மாநாடோ. இப்ப என்கிட்ட நன்கூட கேட்கறீங்க, இப்போ நீங்க என்கிட்ட கேட்கறீங்க நன்கூட, நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் இப்ப பொறுப்புல இல்ல, உறுப்பினரா இருக்கிறேன். அப்ப ஒரு திருக்குறான் மாநாடு நடக்குது, உங்க கிளை சார்பா என்ன கேட்கறீங்க, அப்புறம் கொடுக்கல, வசதி இல்ல கொடுக்கலன்னா ஓகே. ஆமா இவங்க மாநாடு நடத்தினா எதுக்கு மாநாடு பேர்ல வெட்டி செலவா முடியாது, இப்பதான் ஞாபகம் இது வெட்டி செலவா. ஏற்கனவே திருக்குறான் சிறுகுடி மாநாடு போது தெரியாதது, நியாயமா வெட்டி செலவு என்று சொன்னால் சிறுகுடி மாநாடு நடந்தது நல்ல செலவா இல்ல, அது நல்ல செலவுனா அப்ப இது வெட்டி செலவா? ஏன் இப்ப பொறுப்புல இல்லையில பணம், அப்போ ஏற்கனவே பணம் கொடுத்தது அல்லாவுக்காகவா பதவிக்காக? இது அல்லாஹ் பார்க்க மாட்டான், இதை கேள்வி கேட்க மாட்டான். இதை குலப்பூர்வமா யோசிச்சு பாருங்க. நாம் ஒரு பொறுப்புல இல்ல, உறுப்பினரா இருக்கிறோம். அப்ப நம்ம இடத்துல உதவி கேட்கிறார்கள், ஒத்துழைப்பு கேட்கிறாங்க, அழைக்கிறாங்க, போன் பண்றாங்க. ஜி நான் ஜமாத் இல்லை, ஜமாத் வெளியிட்டியா? இல்ல பொறுப்புல இல்லை. ஏன் இப்ப வேலை செய்யக்கூடாதுல்ல? அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒதுக்கி போறான்னா நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நோக்கம் இல்லாது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த ஜமாத்தில் இருப்பது ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு சமூக கட்டமைப்புல பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க, நீங்க என்னை சீர்திருத்துவீர்கள். நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நான் உங்களை திருத்துறேன். நான் 1000 தப்பு பண்ணுவேன், யாரும் என்னை கண்டுக்க கூடாது. கண்டுகிட்டீங்கன்னா அப்படி ஒரு இயக்கமே எனக்கு வேண்டாம், வெளியே போனா அப்படி போய்க்கலாம், தப்புடையாது. அப்படி போனாங்கன்னா அவர்களால் நல்ல வேளை இந்த இயக்கம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆட்கள் இந்த ஜமாத்துக்கு வேண்டாம். அதே நேரத்துல யாராவது நம்மை திருத்த நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களை நாம் வெளியேற்றினோமே ஆனால் அவர்களை இழப்பது இந்த ஜமாத்துக்கு பாருங்க. இப்படி வச்சுக்கணும். நாம் எதற்காக ஒன்று கூடி இருக்கிறோம்? நாம் தாவா பணியை அதிகமாக செய்து
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு சுவனம் கிடைப்பதற்காக நாம் ஒரு கட்டமைப்போடு சீராக இந்த பணி செய்கிறோம். இதே வாலாடி பகுதி ஜுமாவுடைய மர்க்கஸ் வந்துவிட்டது. ஜுமா நடக்கிறது, எத்தனை வாரங்கள் நடக்கிறது. ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரன் வந்து ஒரு ஜும்மா உரையை கேட்டிருப்பாயானால், அதன் மூலம் தௌஹீதில் தன்னை இணைத்திருப்பாயானால், அதன் மூலம் இஸ்லாத்தில் தன்னை இணைத்திருப்பாயானால், இதனுடைய கூலி யாருக்கு தெரியுமா? இங்கே இப்படி ஒரு தௌஹீத் கட்டமைப்பை உண்டாக்கியவர்கள், இந்த கூட்டமைப்பிலே பங்காற்றுவர்கள், இதிலே பணி செய்தவர்கள், இதிலே பாலமாக இருந்தவர்கள், இதற்கு வாரி வழங்கியவர்கள், அன்று முதல் இன்று வரை ஏதோ ஒரு வகையிலே ஒத்துழைத்தவர்கள், எல்லாருக்கும் அந்த கூலியை அல்லாஹ் எழுதுறான்னா அந்த கூலியை பாழாக்கிடலாமா? பேருக்கும் புகழுக்கும் அற்ப பதவிகளுக்கும் தன்னுடைய உத்தரவு இல்லை, தன்னுடைய ஆளுமை இல்லை, தன்னுடைய கண்காணிப்பு இல்லை என்ற உடனேயே அதை பாழாக்கக்கூடியவனாக மாறலாமா? யோசிச்சு பாருங்க. இந்த கோஷ்டி மோதல்கள் எல்லாம் நம்மகிட்ட வரக்கூடாது. இறையச்சத்தையும் மன தூய்மையும் எதிர்பார்க்க வேண்டியது வரக்கூடாது. இதே ஜமாத்தில் ஒரு அளவு போல தெளிவாக புரிந்து கொள்வது, நாம் என்றைக்கும் ஒரே நிலையாக இருக்க முடியாது என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்வது. எப்படி நம்முடைய வாழ்க்கை அன்றாடம் பருவம் மாறுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நம்முடைய உடல் ரீதியாக, சிந்தனை ரீதியாக, நம்முடைய செயல்பாடுகள் ரீதியாக, நமக்கு கிடைத்திருக்கின்ற பொருளாதார ரீதியாக, நம்முடைய குடும்ப சூழல்கள் ரீதியாக, நம்முடைய பண்புகள், நட்புகள், நம்முடைய வளர்ச்சிகள் முன்ன பின்ன ஏறி இறங்கி போய்கிட்டு இருக்கிறதோ, எதுவுமே நிலையாக இல்லாமல் இருக்கிறதோ, ஒரே ஒரு இது தௌஹீதுங்கிற சிந்தனை நமக்கு நிலையாக இருந்தது. மற்ற எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கிறது. இதய துடிப்பு கூட குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் மட்டும் கூடவே ஒரு நினைக்கிறமே, இந்த செல்வாக்கு மட்டும் கூடவே ஒரு நினைக்கிறமே, அதுதான் முட்டாள்தனமான கணக்கீடு. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கலாம், காணாமல் போகலாம். ஆனால் தௌஹீத்வாதி என்கிற நிலை இன்றைக்கும் இருக்கிறது, இறக்கும் வரை இருக்கும். அதான் தேவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்ற தகுதி உலகத்துல யாருமே பெற்றது கிடையாது. ஏன்? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட் உலக மக்களுக்கு முன்னோடி. மனுஷன் கொடுக்கல. இன்னைக்கு மனிதன் புகழ்றானே, எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு புகழுவான், நாளைக்கு புகழ்றவனே நம்ம தூக்கி போட்டு மிதிப்பான். இன்னைக்கு இகழுவான், இவன் நம்மளை இகழ்றான், இவனுக்கு எதிரி நினைக்காதீங்க, நாளைக்கு அவனே நமக்கு நண்பனாகும். இன்னைக்கு நாம் சரியான கொள்கையை சொல்றீங்களா, சரியான மார்க்கத்தின் பால் பயணிக்கிறீங்களா, உங்களை சில பேர் ஏற்றிருக்கலாம், பல பேர் எதிர்க்கலாம். இவர் ஏன் இப்படி பேசுறார், இவரே இப்படி நடக்கிறார், இவரே இப்படி காட்டமா இருக்கிறார் என்று 100 பேர்ல 1000 பேர் எதிர்க்கலாம். நாளைக்கு இல்ல அவங்க பேசுவதுதான் கரெக்ட் என்று இன்னைக்கு சிந்திக்காத ஒரு மாசம் கழிச்சு சிந்திக்க போறான், இல்ல ஒரு 6 மாசம் கழிச்சு சிந்திக்க போறான், ஒரு 6 வருஷமே கழிச்சு சிந்திக்கிட்டு என்ன ஆக போகுது? நாம் சொல்வது சரியா, அல்லாஹ்வுக்கு பிடிச்சதா, நாம் சொல்றது அல்லாஹ்வுக்கு விருப்பக்கூடியதா, மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு இடையில இந்த பதவி, பொறுப்பு, பேரு, பேச்சாளர், செல்வாக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதை மட்டும் மனசுல வைத்துக் கொண்டு பயணித்தோம் ஆனால் அதான் மன தூய்மை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, சத்தியத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் ஒரு தோழர் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் அவர்கள். அவர் மக்காவில் இருக்கிறாரு. மக்கமா நகரத்துல கண் தெரியாதவர் அவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு. ரசூலுல்லாஹ் தன்னோட வச்சுக்கிட்டாங்களா? இல்ல. முஸாப் பின் உமைர் என்கிற பணக்காரர் அந்த இளைஞரோடு அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் கண் தெரியாதவர் மதீனாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். மதீனாவுக்கு போனார்ல. இப்பொழுது அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் தோழர், நபி தோழர் என்கிற கண்ணியமான பெயர் இருந்தாலும் கூட அந்த ஊர் மக்களிடத்திலெல்லாம் அவருக்கு என்ன செல்வாக்கு, எப்படி போற்றுகிறார்கள், எப்படி புகழ்கிறார்கள், எதையுமே கண்கொண்டு பார்க்க இயலாது, எதையுமே கேட்பதற்கு தொடர்பில்லை. ஆனாலும் கூட அவர் ஆரம்ப காலத்து சகோதரர், மதீனாவிலே இஸ்லாம் பெறுவதற்கு காரணமாக அல்லாஹ் அவரையும் ஆக்கியிருக்கிறான், ஒரு வழியாக, ஒரு கருவியாக வைத்திருக்கிறான். அப்ப மதீனாவிலே நபிகளார் எப்பொழுதெல்லாம் யுத்த களத்திற்கு போகிறார்களோ அப்பொழுதெல்லாம்
இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் தான் மஸ்ஜித் நபவியினுடைய இமாம். இன்றைக்கு அகில உலகத்திலும் காபத்துல்லாவுக்கு இமாம் யாரு? எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறது. புனித பள்ளி, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடத்திலே ஒரு இமாமாக இருக்கிறார். அதுபோல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடங்களில் ஒன்றாக மஸ்ஜித் நபவி ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தருகின்ற, அந்த தொழுகையை பெற்றுத் தருகின்ற அந்த இடம் மஸ்ஜித் நபவி. அதிலே இமாம் யாரு? ரசூலுல்லாஹ் போருக்கு போனாங்கன்னா அப்துல்லா பின் உம்மி மக்தூம் தான் இமாம். அப்படி இருந்து கூட ஒரு கட்டத்துல எதிரிகள் சற்று பொருளாதார வசதியில தன்னிறைவு பெற்றவர்கள் நபிகளாரை நெருங்கி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த ஏழைபாளைகள், இந்த சுமாரான ஆட்கள், இவங்களை எல்லாம் நீங்க கிட்ட வச்சுக்க வேணாம். இந்த இன்ஷர்ட் கலையாதவர்கள், ஒயிட் காலர்ஸ் என்று சொல்வார்களே, அது போன்றவர்கள் மார்க்கத்தை ஏற்று மார்க்கத்திற்காக தன்னை வளைக்க மாட்டார்கள், மார்க்கத்தை தனக்காக வளைத்து பேசுவார்கள். குனிஞ்சு பொருள் எடுக்க மாட்டார்கள். பொருள் எடுக்கிறதுக்கு ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு எடுக்க நினைப்பார்கள். ஏன் இஷ்டத்துக்கு தான் அது வரணும், அந்த பொருளுக்கு எந்தவர் நான் குனிய மாட்டேன் என்பவர்கள் தான் பலவரி பிடித்தவர்கள், ஆடம்பரத்தை விரும்புபவர்கள். இது போன்ற சுகபோகத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். நபிகளாரிடத்திலே நடக்கிற பேச்சுவார்த்தை என்ன? ஏழைகள்லாம் உங்க பக்கம் இருக்க வேணாம், இதுதான் பேச்சுவார்த்தை. அந்த நேரம் பார்த்து இந்த கண் தெரியாத சகோதரர் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அந்த இடத்தை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் விட்டார். ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு கடுகடுத்து முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் கண் தெரியாதவர். அவர் கூட நினைச்சிருக்கலாம், நம்ம சலாம் சொல்ற ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலையே, ஓஹோ இது ரசூலுல்லாஹ் இருக்காரு, ரசூலுல்லாஹ் போறல வேற யாரும் போல அப்படின்னு கூட அவர் போயிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? சுட்டி காட்டிட்டான். அபஸவத வல்லாஹ், அவர் கடுகடுத்தார், திரும்பிக் கொண்டார். அன்ஜாஉல் ஆமா, கண் தெரியாது வரும்பொழுது இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு சுட்டி காட்டிட்டான். இப்போ அப்துல்லா பின் உம்மி மக்தூமுக்கு தெரிஞ்சு போச்சு, ரசூலுல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவரு நான் மக்காலுக்கு வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறேன், ஆரம்ப காலத்துல அள்ளி கொடுத்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ் எப்பொழுதெல்லாம் போருக்கு போறாங்களோ அப்ப நான் தான் இமாமு, என்னையே கண்டு என் சலாத்துக்கு பதில் சொல்லலையா? போனாரா? வெறுத்து போனாரா? மனம் வெறுத்து ஒதுங்கினாரா? இல்லையே. மரணிக்கும் குறைக்கும் அவர்களுடைய பணி யாருக்காகவும் இல்லை, ரப்புக்காக. அதை மட்டும் நீங்க அடிப்படையாக இன்னைக்கு நமக்கு பொறுப்புகள் இருக்கலாம், பிரச்சார பதவிகள் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், 4 பேர் நம்மளை பார்த்து கண்டிப்பா பேசலாம், கண்டுகொள்ளாம போகலாம், நாளைக்கு அது இல்லாமலும் போகலாம். ஆனால் ஒரே ஒரு நிலை இருக்கும், கொள்கை சகோதரன். இது மட்டும். இது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு நம்ம மௌத்தா போயிட்டோம்னு வைங்க, எல்லோரும் நமக்கு பின்னாடி நின்று நமக்காக வேண்டி நம்ம ஜனாசாவை மன்னிப்பு கேட்டு ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு கூடுவார்களே. நம்முடைய மரண செய்தியை கேட்டு இவன் கொள்கையில் தடப்படலாதவனை போன்று நமக்கு தெரியுது, இந்த கொள்கையில் இருந்திருக்கிறான், யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிருன்னு கேட்கலாம் பாருங்க. இதற்குத்தான் இந்த நட்பு வட்டம் தேவையை தவிர அந்த நோக்கத்திற்காக, இந்த மன்னிப்பிற்காக, இவர்களுடைய மறுமையினுடைய ஒத்துழைப்புக்காகத்தான் நாம பணி செய்யணுமே தவிர அற்பமாக கிடைக்கின்ற பொறுப்புகள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு பொதுக்குழுவுல 100 பேர் இருக்கிற இடத்துல 50 பேர்ல 95 பேர் அல்லாஹ் அக்பர் இவர் தான் தலைவராக கொடுப்பான். அந்த 5 பேர் இருக்கிறானே இவர் வரக்கூடாதுங்கிற கோபத்துலதான் இருந்தான், திருப்திப்படுத்த முடியலையே. சரி, அந்த 95 பேர்லயும் கூட 40 பேரு அவர் தலைவரா வரலன்னு சொல்லியிருந்தாரு நீங்க, அப்புறம் சொல்லுவான், நல்ல வேலை நீங்க தலைவரா வரல, நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அப்ப கை தூக்குறது எதுக்கு? நான் தூக்குனாங்க, நம்ம தூக்காம ஒரு மாதிரி ஆயிருந்தேன். அப்ப யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. நாம் எல்லோரும் நம்மை பார்த்து அல்லாஹ்வுக்கு சொன்னோம்னே எல்லோரும் நம்ம தான் தலைவராக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மள கோதாளம் தர்றதுக்கு அவங்களும் தலைவராக இது இவரை தலைவராக அதுக்கு நன்றி இருக்கு. அப்புறம் காசு கிடைக்காம வசூலிக்கும் போது எவன் ஒத்துழைக்காம திணறும் போது நீங்களே அந்த தலைவர் பதவி ஏத்துக்கிறீங்களா, நான் இருந்தாதான் கட்டி ஆள முடியும், நினைப்பாங்க. அப்படி சொல்ற மாதிரி ஆக்குவம் விளைவான், எல்லா அரசியல் பண்ணுவோம். ஆனால் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கலாம். நாம் என்ன செய்யணும்? நாம இன்னைக்கு செஞ்சாலும் சரி, இந்த கொள்கை ஏற்ற காலத்துல செஞ்சாலும் சரி, இறுதி காலத்துல செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வுக்காக செய்யறோம். செய்தோமையானால்
இந்த உறுதிப்பாடு நம்மளுக்கு சீர்குலையாது. இது ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் உறுதிப்பாடு, இன்னொரு பக்கம் உள தூய்மை. உள தூய்மை இல்ல உறுதி போயிடும், உறுதி இல்ல உள தூய்மை போயிடும். ரெண்டும் சேர்ந்துக்கணும். கடைசி வரைக்கும் உறுதி இருந்தா மாணவர்கள் கூடவே இருப்பாங்க. மாணவர்கள் கூடவே இருக்கும் போது இவனுக்கு என்ன சைத்தானி என்ன வரும், உலக ஆதாயத்தை பத்தி எப்படி என்ன வரும். நான் 100 பேர் இருந்தாலும் இந்த கொள்கையை சொல்லுவேன், தன்னந்தனியா இருந்தாலும் ஒரு கொள்கையை சொல்லுவேன். மன தூய்மை இருக்கும். மன தூய்மை இருக்கும் போது உறுதி இருக்கும், உறுதி இருக்கும், மன தூய்மை இருக்கும். இந்த இரண்டையும் ஒரு சேர பெற்ற நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.